வணக்கம் உறவுகளே. முருங்கைக்கீரையை தேங்காய் வச்சு நல்லா போற வணக்கியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறதுல என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கடலைப்பருப்பு, கருப்புளுந்து, சீரகம், மிளகு கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும். தேங்காய் துருவல், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சிட்டு வந்துடும். பொரிஞ்சிச்சுன்னா முருங்கைக்கீரை சட்னியே சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி சட்னியாக இருக்கும். இதில் மல்லி சேர்த்து வச்சு அது கூடவே சீரக மிளகும் சேர்த்துடலாம். ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு வச்சு அதில் மிளகாய், தேங்காய் எல்லாம் வணக்கியாச்சு. உப்பு, கல்லுப்பு சேர்த்து வச்சு வறுத்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் உள்ளே கலந்துட்டேன். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சட்னி ரெடி. முருங்கைக்கீரை சட்னி. இது பிரண்டைப்பொடி அன்றைக்கி போட்டிருந்த வீடியோவில் அரைச்சினல அந்த பிரண்டைப்பொடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்ஸ்.